Hello students, welcome you all to the video lecture on chapter number 8 Algebraic Expressions and Identities example 1. Question பாத்தீங்கன்னா 3 expressions கொடுத்திருக்காங்க. அந்த 3 expressions நம்ம வந்து ஆட் பண்ணனும். Okay. So first expression பாத்தீங்கன்னா 7xy plus 5yz minus 3zx. Okay. So இந்த expressionல 3 terms இருக்கு. Okay. So ஒவ்வொரு termும் வேற term, அதனால தான் நம்ம தனித்தனியா எழுதியிருக்கோம். Okay. 4yz இருக்கு. இப்போ இந்த term பாத்தீங்கன்னா செகண்ட் ரோல எழுதணும். அதுக்கு நம்ம வந்து இந்த yz term ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். இருந்ததுன்னா அந்த termக்கு parallel-ஆ எழுதிக்கிட்டா நம்ம வந்து ஈஸியா ஆட் பண்ணிரலாம். ஓகே. சோ இப்போ 4yz இருக்கு. ஆல்ரெடி yz term இங்க இருக்கு. அப்போ அதுக்கு parallel-ஆ 4yz எழுதிக்கலாம். சோ 4க்கு முன்னாடி எந்த சிம்பலுமே இல்ல. பை டிஃபால்ட் இது வந்து பிளஸ் தான். ரைட்? சோ 4yz எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா பிளஸ் 9zx. zx எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல. ஓகே, zx இங்க இருக்கு. அப்ப இந்த டேர்முக்கு parallel-ஆ தான் இதை எழுதணும். ஓகே, சோ அப்ப 9zx. அடுத்து minus 4y. y டேர்ம் எங்கேயாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல இருக்கா? இல்ல. அப்போ நம்ம இங்க செப்பரேட்டா ஒரு minus 4y எழுதிக்கலாம் இப்படி. ஓகே, சோ ஏன்னா ஆல்ரெடி y டேர்ம்ஸ் இல்ல, அதனால தனியா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல இருக்க எல்லா டேர்ம்ஸும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸ்பிரஷன் போறோம். தேர்ட் எக்ஸ்பிரஷன்ல xz கொடுத்திருக்காங்க. xz எங்கேயாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்க xy yz zx. zx-உம் xz-உம் ஒண்ணுதான். அதாவது zx நான் எப்படியும் எழுதலாம், xz-னும் எழுதலாம். அப்போ -3xz it is equal to என்னது -3zx. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம இந்த டேர்மை எழுதலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, சோ அப்ப இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா இங்கே நம்ம எழுதிக்கலாம் -3zx அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 5x டேர்ம் எங்கேயாவது இருக்கா? x டேர்ம் எங்கேயுமே இல்ல. அப்போ செப்பரேட்டா இங்க தனியா எழுதிக்கலாம் 5x. ஓகே, நெக்ஸ்ட் xy எங்க இருக்குன்னு பார்க்கலாம். xy இங்க தான் இருக்கு, செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல இல்ல. அப்போ இந்த டேர்முக்கு parallel-ஆ xy எழுதணும். சோ அப்ப -2xy. ஓகே, சோ கொடுத்திருக்க ஒவ்வொரு டேர்ம்லயும் அதுல பிளஸ்ஸா மைனஸா அப்படின்றத கரெக்டா எழுதுங்க. அதே மாதிரி ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் இருக்குன்னா அது இந்த மாதிரி parallel-ஆ எழுதிக்கணும். parallel-ஆ எழுதினா தான் நம்ம வந்து ஈஸியா ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு தான். ஓகே, சோ இப்போ இது எல்லாமே அடிஷனா. சோ ஜஸ்ட் நீங்க ஆல்ரெடி எல்லாத்துக்குமே சைன் இருக்கு, அதை ஜஸ்ட் ஆட் பண்ணி எழுதினா போதும். சோ இங்க வந்து +5x இருக்கு. ஓகே, சோ +5x அப்படியே எழுதிக்கலாம். இந்த டேர்ம் கூட எதுவுமே ஆட் பண்றதுக்கு இல்ல. சோ அப்ப -4y அப்படியே தான் வரும். சோ இப்போ இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா எல்லாமே என்னது zx டேர்ம். ஓகே, சோ என்னென்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கீங்க? 9 -3 -3. இந்த மூணு டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுங்க. 9 - 3 என்ன? 6. 6 - 3 என்ன? +3. ஓகே, சோ அப்ப +3zx வரும். அப்புறம் இந்த ரெண்டு டேர்ம்லயும் என்ன இருக்கு? yz இருக்கு. ஓகே, சோ கோஎஃபிஷியன்ட் என்ன? 5. 5 + 4 என்ன? 9. ஓகே, 9yz. சோ இதுக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கு, அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து xy. 7 - 2 என்ன? +5. அப்போ இங்க வந்து +5xy இருக்கும். ஓகே, சோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.